வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க இந்த ப்ரௌனி. புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுலேயே நீங்கள் இந்த ப்ரௌனி செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த ப்ரௌனி எல்லாமே கப்போட அளவு தான் சொல்லியிருக்கேன் நான். இப்போ இந்த ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேக்கு ரெடி பண்ணது முன்னாடி இந்த கேக்கு ட்ரேயில் ஆயிலோ பட்டரோ போட்டுட்டு இதேமாரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேக்கு பட்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெடி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இப்போ இந்த பவுலுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுல் மேலே வைக்கிறேன் பாருங்களா, அந்த பவுல் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும் பவுல். இப்போ அந்த பவுலில் நான் 100 கிராம் அன்சால்ட்டு பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் அன்சால்ட்டு பட்டரே போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். நான் ஒரு கப் அளவு டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகட்டும். அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வரும் உங்களுக்கு. நல்லா கலந்து கொடுத்துங்க. இதுமாரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் அந்த ஹாட் வாட்டிலே வச்சுருக்காதீங்க, டக்குன்னு எடுத்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு சாக்லேட் கருகிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பட்டரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆறணும் உங்களுக்கு. இந்த மெல்ட்டான சாக்லேட் நல்லா ஆறணும். ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினா தான் நீங்கள் கேக்கு பேட்டரில் ஊற்றுங்க. நம்ம இப்போ ஒரு கப்பு நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஜலிச்சுக்கலாம். ஒரு கப் அளவு நான் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப் அளவு கொக்கோ பவுட்ரு போடுறேன் நான். ஒரு கப்பு மைதா, அரை கப்பு கொக்கோ பவுடர் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அன்சால்ட்டு பட்டர் நம்ம அன்சால்ட்டு பட்டர் தான் எடுத்துருக்கோம் பாருங்களா, அதனால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட்டு பட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் உப்பு போட தேவையில்லை. நீங்கள் இப்போ நல்லா மைதாவும் கொக்கோ பவுடரும் நல்லா ஜலிச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். 3 முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். அடித்து ஊற்றிக்கலாம். இந்த ஒரு கப்பு மாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எக் ப்ரௌனி. இது நான் எக்லெஸ் ப்ரௌனி கூட போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க நீங்கள். இப்போ 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. இதுமாரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ நான் ஐசிங் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 1.5 கப் அளவு போட போகிறேன் நான் ஐசிங் சுகர். நீங்கள் ஐசிங் சுகர் இல்லைன்னா சர்க்கரையை பவுட்ரு பண்ணி 1.5 கப்பை அளந்து போட்டுக்குங்க. நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்து போட்டுக்குங்க. நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன் ஐசிங் சுகர். இப்போ இந்த சுகரும் எக்கிலே போட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சோம் பாருங்களா, சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். இப்போ சாக்லேட்டை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா சாக்லேட் கலந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் வாசனை இல்லாத எண்ணெயாக ஊற்றிக்கிங்க. நீங்கள் வாசனை இருக்க எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இந்தமாரிலாம் ஊற்றாதீங்க. வாசனை இல்லாத எண்ணெயை ஒரு 1/4 கப்பு அளந்து ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த மாவு எடுத்து போட்டு கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம்.
மைதாவும் நம்ம கொக்கோ பவுடரும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். மெதுவாக கலந்துக்குங்க, ரொம்ப அடித்து கலக்காதீங்க, நல்லா மெதுவாக கலந்துக்குங்க. மெதுவாக கலந்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அடித்து கலந்தீங்கன்னா உங்களுக்கு கல் மாதிரி வரும். கேக்கோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு கல் மாதிரி வரும், உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். நம்ம ஒரு பாய்ச்சலை எடுத்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன், கேக்கு ட்ரையில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இதேமாதிரி கலந்தோடனே ஊற்றிடணும் நீங்கள். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து கேக்கு ட்ரை ரெடி பண்ணணும் நீங்கள். இந்த மாதிரி மடிப்பாக வந்ததுன்னா உங்களுக்கு கேக்கு பேட்டர் வந்து நல்லா கரெக்டாக வந்துருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு கேக்கு பேட்டர். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து கேக்கு ட்ரையில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த கேக்கு ட்ரை வந்து லைட்டாக தட்டிக்குங்க. அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வரும் உங்களுக்கு. சாக்லேட் இது வந்து ஆப்ஷன் தான். சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது மேலே போட்டுக்கலாம். நான் இதை கேக்கு ப்ரௌனி ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நான் அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து அந்த கேக்கு இது சாக்லேட்டுக்கு பாருங்களேன், டார்க் சாக்லேட்டு, அதை வந்து இதுமாரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்டை எடுத்து மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன் தான். ஆனால் நம்ம ப்ரௌனினாலே இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நான் அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கு ட்ரை எடுத்து நம்ம ப்ரௌனி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவனுள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ 180 டிகிரியில் நான் 25 நிமிஷம் வச்சுருக்கிறேன் நான். 180 டிகிரியில் 25 நிமிஷம் வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டாக 25 நிமிஷத்தில் எனக்கு வந்து ப்ரௌனி வந்து வெந்துருச்சு எங்களுக்கு. பாருங்கள், ப்ரௌனி வந்து கரெக்டாக 25 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நீங்கள் நடுவில் ஒரு 20 நிமிஷம் ஆனோடனே செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். பாருங்கள், இந்தமாரி ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அப்போ வந்து கேக்கு வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. ப்ரௌனி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆற விடலாம். ப்ரௌனி வந்து ஆறட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து ப்ரௌனி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் பீஸ் வேணுமோ போட்டுக்கலாம் நீங்கள். எந்த சைஸில் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் கொஞ்சம் மீடியமாக போடுறேன். ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியமாக போடுறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே நீங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி பசங்களாம் ஸ்கூல் போகிறாங்க பாருங்களேன், டெய்லி நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ப்ரௌனி வச்சு கொடுக்கலாம் நீங்கள். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட போட்டு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுமாரி ராகியில் ரெடி பண்ணி நீங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதோட அளவுலாம் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.